ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ரோஸ் கொக்கி செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ரோஸ் கொக்கிக்கு வந்து இந்த கப்பில் வந்து 3 கப்பு நான் அரிசி மாவு எடுத்துருக்குறேன். 1/2 கப்பு மைதா மாவு இது போட்டு வச்சுருக்க பாருங்க. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணின்னு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போடணும். ஏன்னாக்கா முட்டை வாசனை வராதுன்னு நினைக்கிறேன். போட்டுக்கணும். அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணின்னு இதே கப்பில் நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை எவ்வளோ வேணுமோ தித்திப்புக்கு அவ்வளோ போட்டுக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணின்னு மீதியெல்லாம் போடுறது நம்ம இது பண்ணணும். பார்க்கலாம். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை கதை பார்க்கலாம். சும்மா சர்க்கரை இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா எள்ளு சும்மா கொஞ்சமாக பேருக்கு தான் போடணும். எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து முட்டை 3 முட்டை இது முட்டை ஆயிடுச்சா. இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம என்ன பண்ணோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் கரண்டிலெல்லாம் கலக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கையில் கலக்கலாம். கையில் நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் இது நல்லா இதாகும். இப்போ நம்ம இந்த கரண்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பூரா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை பதத்துக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி தோசை மாவோட கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி விடலை. உங்களுக்கு தெரிலனாக்கா இது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலந்துட்டு இந்த மாதிரி போட்டால் இது கீழே வீணும். பாருங்க, இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. போயிட்டு நான் கை கழுவின்னு வரேன். பாருங்க, இப்போ வந்து நம்ம ரோஸ் கொக்கி சுட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஃபாஸ்ட்டாக காயக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த அச்சு எடுத்து இதில் போட்டு முக்கால் தான் வரணும். இதில் உள்ளே வரக்கூடாது. மீடியம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். அச்சில் உர வச்சா நம்ம இது பண்ணிக்கணும். முக்கா
நம்ம ரோஸ் கொக்கி எல்லாமே செய்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரோஸ் கொக்கிக்கு நான் என்னென்ன போட்டேன், எப்படி செய்தேன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.